பட்டு உடுமலை வரலாற்றுக்கே ஒரு வரலாறு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தில் தென்கொங்கு நாட்டின் முதல் விடுதலை போர் மற்றும் கரைவெளி நாடும் நாகரிகமும் என்ற புத்தக நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது தொடங்க உள்ளது. பணி நிறைவு பெற்று இன்று வரலாற்று ஆய்வு நடுவத்தோடு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற மூர்த்திஸ்வரி அம்மா அவர்களை நூல் அறிமுக உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் அதில் உண்மை என்னவென்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் ஒரு துறையிலே பல ஆண்டு காலம் பணியாற்றி வந்திருக்கிறேன். இந்த நூல் அறிமுகம் செய்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதற்காக இந்த தகவலை சொல்கிறேன். நான் இந்த மண்ணின் மகள், தொல்லியல் துறையில் பல ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன். இந்த நூல் உருவாவதற்கு ஒரு சிறு துளியாக இருந்திருக்கிறேன். இறைக்கு வணக்கம், இயற்கைக்கு வணக்கம், என்னை ஈண்டு பிறந்தந்த அன்னைக்கு வணக்கம், என்னை சான்றோனாக்கிய உதவிய இந்த ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரிக்கு முதல் வணக்கம். இந்த கல்லூரி மட்டும் இல்லை என்றால் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கான உதவியை இருந்திருக்காது. இங்கே இருக்கின்ற ஆளுமைகள் எல்லோரையுமே நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் இந்த உடுமலை வரலாறு வெளிவருவதற்கான அவர்களுடைய மகத்தான முயற்சிகளையும் பற்றி கேள்விப்பட்டிருக்கும் பொழுது இன்றைக்கு நேரில் பார்க்கிறேன். முன்னம் அவரது நாமம் கேட்டால், மூர்த்தி அவர் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னம் அவரது பேரூர் கேட்டால், பேர்த்தும் அவருக்கே பிச்சியானால் என்று இறைவனை காணாமலே இறைவன் மேல் பற்று கொண்ட அரியவர்களைப் போல நல்ல செய்திகளை, நல்ல செயல்களை செய்கிற ஆளுமைகள் அனைவரையும் காணாமலேயே அவர்கள் மேல் நமக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகுகிறது. என்னுடைய மதிப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான நாள். உடுமலை வரலாற்றில், அதாவது கொங்கு நாட்டு வரலாற்றில் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்னவென்றால், கூடல் நகரத்திலே கீழடியை பற்றி ஆராய்ச்சி நடந்து, அகழ்வாராய்ச்சி நடந்து உலகம் முழுவதும் பேசப்பட்டு கூடல் நகரம் ஒரு பெருமையை எடுத்துச் சென்றது போல கொங்கல் நகரத்திற்கும் பெருமை வரப்போகிறது. ஏனென்றால் இந்த ஆண்டு தமிழக அரசு கொங்கல் நகரத்தை அகழ்வாய்வுக்காக தேர்வு செய்திருக்கிறது. நம்முடைய கொங்கு நாட்டின் கொங்கல் நகரம் கீழடி போல் மேலடிக்கு வரும். நம்முடைய கொங்கு நாட்டு நாகரிகம் எல்லோருக்கும் தெரிய வரும் என்பதனால் இந்த நாள் இனிய பொன்னாள். கொங்கு நாடு இங்கே இருக்கிற நீங்கள் அந்த வரைபடத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். சோழ நாடும் பாண்டிய நாடும் சேர நாடும் நடுநாடும் தொண்டை நாடும் இருக்கின்ற அளவை விட கொங்கு நாடு பறந்து விரிந்தது. ஆனால் அதை பற்றி அதிகம் பேசப்படவில்லை. சில அறிஞர்கள் சில நூல்களை எழுதிவிட்டு போய்விட்டார்கள். கொடுமணல் பற்றி நமது ஐயா சொன்னார்கள். ஆனால் கொடுமணலில் நடந்த அகழ்வாய்வு ஆங்கிலத்திலே புத்தகமாக வந்தது. சிறிய சிறிய புத்தகங்களாக கையேடுகளாக வந்து காணாமல் போய்விட்டது. நான் தொல்லியல் துறையிலே கோயில் ஆய்வு திட்டத்தில் வந்து சென்னையில் சேர்ந்த பொழுது நான் தலைமை அதிகாரியாக இருந்து நான் தேர்வு செய்த ஒரு திட்டம் கொங்கு நாட்டு கோயில்களை பதிவு செய்கின்ற திட்டம். எனக்கு முதலில் டெல்லியில் கேட்கப்பட்ட கேள்வி, கொங்கு நாடு என்று எங்கே இருக்கிறது? கொங்கு நாட்டு மன்னர்களின் வரிசை எங்கே இருக்கிறது? ஏன் பாண்டியர்கள் கோயில், சோழர்கள் கோயில் என்று எடுக்க மாட்டேன் என்கிறீர்கள்? கொங்கு நாட்டிலும் பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் தானே ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். பிறகு நான் எடுத்து சொன்னேன். கொங்கு நாட்டின் வரைபடத்தை காட்டி எவ்வளவு பெரிய நாடு. எல்லா பாண்டிய நாடெல்லாம் ஒரே நாடாக ஆட்சி புரியப்பட்டது. சோழ நாடு ஒரே நாடாக ஆட்சி புரியப்பட்டது. கொங்கு நாடு மட்டும் தென்கொங்கு வடகொங்கு 2 பிரிவுகளாக பிரிக்க வேண்டிய அளவுக்கு பெரிய படர்ந்த நிலப்பரப்பாக இருந்தது. நீங்கள் வரலாற்று காலம் மட்டுமே பேசுகிறீர்கள். நாங்கள் சங்க காலத்துக்கும் போகிறோம். சங்க பாடல்களிலே கொங்கு நாடு என்று இல்லாவிட்டாலும் கொங்கர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. சேரன் கொங்கர்களிடம் போரிட்டு வென்றான், பாண்டியன் கொங்கர்களிடம் போரிட்டு வென்றான் என்று இருப்பது கொங்கர்களுக்கு இழிவல்ல. ஒருவன் ஒரு நாட்டின் மேல் எதற்காக போரெடுத்து வருகிறான்? அதன் வளமையை, அதன் பெருமையை, அங்கே இருக்கின்ற செல்வங்களை கண்டுதான் போரிட்டு வருகிறான். அப்படிப்பட்ட வகையிலே கொங்கு நாடு எல்லா வளத்திலும் சிறந்து விளங்கியது. வளமையில் மட்டுமல்ல, வள்ளல் தன்மையிலும் சிறந்து விளங்கியது. கடையேழு வள்ளல்கள் போன பின் மற்றவர்களை காக்க வந்த வள்ளல் குமணன் என்று பாடல்களில் பாடப்பட்ட குமண வள்ளல் பிறந்த நாடு கொங்கு நாடு. நீங்கள் எல்லோரும் எங்களுடைய தொல்லியல் துறையில் ஒரு வழக்கம் என்னவென்றால்,
கல்வெட்டு சான்று வேண்டும், இல்லை என்றால் அகழ்வாய்வு சான்று வேண்டும். அது இல்லாமல் வெறும் இலக்கிய சான்றை வைத்து எதையும் முடிவு செய்ய முடியாது என்பார்கள். ஆனால் கீழடியிலே இருக்கும் பொழுது சங்க இலக்கிய பாடல்களிலே சொன்ன சுடுமண் குழாய்களும் அதன் வழியாக நீர் போனதும் அங்கே வேளாண்மை நடந்ததும் பற்றி சங்க பாடல்களிலே எழுதிய அனைத்தும் அகழ்வாயில் தெரிய வந்தது. அப்போது ஒத்துக்கொண்டார்கள். சங்க பாடல்கள் என்பது வெறும் உயர்வு நகிழ்ச்சி அல்ல, உண்மை என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதே போல்தான் நம் கொங்கு நாடு. கொங்கு நாட்டிலே வரலாறு மட்டுமின்றி வரலாற்றுக்கு முந்தைய காலம் இருக்கிறது. மதகடிப்புதூர் என்று கல்லாபுரம் அருகே இருக்கின்ற ஓவியத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இன்றைக்கு இந்த நம் புத்தகத்தை எழுதிய அருள்செல்வன் அவர்கள் அந்த மதகடிப்புதூர் ஓவியத்தை ஆய்ந்து வந்திருக்கிறார்கள். அங்கே பார்த்தீர்கள் என்றால் மக்கள் மகிழ்ச்சியாக கைகோர்த்து கொண்டு ஆடுகின்ற ஒரு வெள்ளை இதில் வரையப்பட்ட பாறை ஓவியம் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இன்னாடே என்று நாம் தலை நிமிர்ந்து சொல்கிற அளவுக்கு அங்கே மகிழ்ச்சியான ஒரு கூட்டம் ஆடிக்கொண்டு இருக்கின்ற பாறை ஓவியத்தை பார்க்கிறோம். நாகரிகம் என்பது இன்றோ நேற்றோ முளைப்பதல்ல. தொன்று தொட்டு காலம் காலமாய் மனிதன் வாழ்ந்திருக்க வேண்டும். படிப்படியாய் அவனுடைய பழக்க வழக்கங்கள் மற்றவையெல்லாம் உயர்ந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே பாறை ஓவியங்களில் தொடங்கி கோவில்களாகட்டும், மற்ற கல்வெட்டுக்களாகட்டும், நீர் நிலைமைகளாகட்டும் எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்கான சான்றுகளை எடுத்து இந்த நூலிலே அருள்செல்வன் உண்டாக்கி இருக்கிறார். நான் தொல்லியல் துறையிலே பணிபுரியும் பொழுது அருள்செல்வன் அவர்களை அவர் முதல் இந்திய விடுதலை வரலாறு தென்கொங்கின் முதல் இந்திய வரலாறு எழுதுகிற பொழுது சந்திக்க நேரில். அப்போது என்னிடம் அவர் சில தரவுகள் கேட்டார். அவரிடம் ஒரு குணம் என்னவென்றால், நான் முதலில் ஆரம்பித்த திருக்குறள் எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவரிடம் யாராவது ஒரு தகவல் சொன்னால் உடனடியாக அந்த துறை சார்ந்த ஒரு 10 பேருக்கு தொலைபேசியில் அழைப்பார். இது உண்மையா, இது சரியா, இதற்கு சான்றுகள் இருக்கின்றனவா, இருந்தால் எங்கு கிடைக்கும், உங்களால் முடிந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் சொன்னால் அவர் போய் எடுத்து வருவார். அப்படி அவர் தேடி தேடி இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். மாணவ செல்வங்களுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் வரலாறு எதற்காக படிக்க வேண்டும் சொல்லுங்கள். உங்கள் பெற்றோர்கள் எல்லோருமே உங்களை நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிந்தவுடன் மருத்துவராகவோ பொறியாளராகவோ வேறு பல நீங்கள் அது குறிப்பிட்ட சமூகத்தில் மரியாதை உள்ள வேலைக்கு படிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். நாங்களெல்லாம் படிக்கும்போது கூட அப்படித்தான். வேறு எந்த படிப்பும் கிடைக்கவில்லை என்றால் வரலாறு பாடத்தில் சேர்ந்து கொள் என்றுதான் பெற்றோர்கள் சொல்கிறார்கள். ஆனால் வரலாறு படித்தவர்கள் வரலாறு படைக்கிறார்கள். அதற்கு ஒரு முன்னுதாரணம் ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். நான் செல்கின்ற இடத்தில் மாணவ குழந்தைகளுக்கு சொல்வது இதுதான். ஒருவர் பொறியியலிலும் மற்ற படிப்புகளிலும் தங்கப்பதக்கங்கள் வென்று ஒரு மிகப்பெரிய கம்பெனியின் தலையான பதவிக்கு போகிறார். அந்த மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்திற்கு அயல் நாட்டிலிருந்து ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு ஒருவர் வருகிறார். அவர் தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த நிர்வாகத்தோடு இந்த பல கோடிகளுக்கு உண்டான ஒப்பந்தத்தை போட வேண்டுமா என்று. அவர் வந்தவுடன் அவரை மகிழ்விக்க உடனே ஒருவரை துணைக்க அனுப்பி, நீ நம்முடைய ஊரின் வளமையெல்லாம் காட்டி வா என்று அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கிற தங்க பதக்கங்கள் பல வென்ற ஒரு திறமையான மிக பெருமையான ஆளை உடன் அனுப்புகிறார்கள். அனுப்புகிற பொழுது அவர் கேட்கிறார், உதாரணத்துக்கு உடுமலை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். கொழும்பும் கோவிலை கொண்டு காட்டுகிறார்கள். காட்டுகிற பொழுது வியந்து போகிறார். எவ்வளவு அழகான கலை அமைப்பு, விதவிதமான ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு சிறு சிறு கோயில்களும் ஒவ்வொரு அமைப்பு எவ்வளவு அழகாக செய்திருக்கிறார்கள் என்று வியந்து விட்டு தன்னுடன் வந்த அந்த மெத்த படித்த மேதாவிடம் கேட்கிறார், ஹூ பில்ட் திஸ், யார் கட்டியது இது என்று. ஆனால் இவன் படித்ததெல்லாம் பொறியியலும் மற்ற எத்தனையோ இயல்களும். அவனுடைய வரலாறை படிக்கவில்லை. அதை வெளியில் சொல்ல வெட்கப்பட்டு பதில் சொல்கிறான், டோன்ட் நோ சார், ஐ டோன்ட் நோ சாரை மிகவும் செயலாக டோன்ட் நோ சார், ஓ ஐ சி என்று சொல்லிவிட்டார். அடுத்து இன்னொரு இடத்திற்கு வருகிறார். குமரலிங்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். கரியபிரான் கோயில் கரிவரதராச பெருமாள் நெடுஞ்சாலையிலேயே அமைந்திருக்கிறது. உள்ளே சென்று பார்க்கிறார். பாழடைந்து இருந்தாலும் மிக அழகாக அருமையாக மாறுபட்ட கலையமைப்போடு இருக்கிறது. அப்போதும் அதே கேள்வியை கேட்கிறார், யார் கட்டியது இது, ஹூ பில்ட் திஸ். அப்போ மறுபடியும் அதே பதில், டோன்ட் நோ சார், ஓ ஐ சி.
இப்படி பல திருமூர்த்தி அணையை பார்க்கிறார்கள். அங்கே இருக்கிற கல்வெட்டுக்கள், கோயில்கள், எல்லா சிறப்புகளையும் பார்த்துவிட்டு இதே ஒரே பதில் தான் சாரை கேட்டுவிட்டு வருகிற பொழுது ஒரு சவ ஊர்வலம் போய்கொண்டிருக்கிறது மேலகாலத்தில். வாட் ஹேப்பன் சார்? இட்ஸ் அ ஃபியூனரல் ப்ரொசெஷன், அதாவது இறந்தவர்களை எடுத்து செல்கின்ற ஒரு நிகழ்வு சார். ஓ, ஹூ டைட்? இவ்வளவு விமர்சையாக போகிறது, யார் இறந்து விட்டார்கள்? டனோ சார், ஐ டோன்ட் நோ சார் என்று சொன்னார். சொன்ன உடனே அப்போது என்ன சொல்கிறார்? அவர் இறங்கி மண்டியிட்டு வேண்டுகிறார். சார், எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, இவ்வளவு கட்டிடங்களை கட்டிய டன்னோ சார் இறந்து விட்டார், நான் அவருக்கு மரியாதை செய்ய வேண்டாமா என்று சொன்னார். அப்போதுதான் வரலாறு படிக்காதவனுடைய குறை தெரிந்தது. அவன் வெட்டி தலைவிழ்ந்தான். அதனால் தான் உடுமலை பற்றிய வரலாறு அதிகம் தெரியாமல் இருக்கிற பொழுது உடுமலை வரலாற்று ஆய்வு மையம் 15 வருடங்களாக பாடுபட்டு முதல் சுதந்திர கொங்கு நாட்டின் முதல் விடுதலை போரை பற்றிய ஒரு நூலை எழுதி அதனுடைய 2ஆம் பதிப்பை இன்று வெளியிடுகிறார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மேலான வீரத்தை, அதாவது தூக்கிலிட்டவனையே தூக்கிலிட்ட ஒரு வீரத்தை கொண்ட எத்தலப்பு நாயக்கர் பற்றிய ஒரு வரலாறு புத்தகத்தை இன்று 2ஆம் பதிப்பாக வெளியிடுகிறார். அதற்கு மேலும் கரை வழி நாகரிகம், அதாவது நம்முடைய கொங்கு நாட்டின் பெருமைகளை எல்லாம் ஒரே நூலில் சொன்னால் மிக சுருக்கமாக அமைந்துவிடும். அவ்வளவு பெரிய நாட்டை ஒரு பாகமாக எடுத்து அந்த நாட்டின் நாகரிகத்தையும் செல்வச் செழிப்பையும் சொல்ல வேண்டும் என்று முதல் முயற்சியாக கரை வழி நாட்டு நாகரிகம் என்ற நூலை 2 தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கிறார். முதல் தொகுதியில் பார்த்தீர்கள் என்றால் கரை வழி, ஆற்றங்கரையில் 2 புறமும் இருக்கின்ற அந்த ஆற்றங்கரை வழியிலே அமைந்திருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களால் கேவில்லேஜஸ் என்று சொல்லப்பட்ட கல்லாபுரம் தொடங்கி கடத்தூர் வரையிலான கல்லாபுரம், காரப்பழுவு, கொழுமம், குமரலிங்கம், கண்ணாடிப்புத்தூர், கனியூர் என்று எல்லா ஊர்களையும் பதிவு செய்து அதனை சுற்றியுள்ள இடங்களையும் வரலாற்று சின்னங்களையும் அவற்றால் தெரியப்படுகிற நாகரிகங்களையும் பதிவு செய்திருக்கின்றார். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? கடத்தூரில் இருக்கிற அர்ஜுனேஸ்வரர் என்ற கோயிலுக்கு மருதவன பெருமான் என்றுதான் பெயர். ஏனென்றால் அது மருத நிலம், அங்கே மருத மரங்கள் அதிகம். அதையெல்லாம் அவர் நூலில் பதிவு செய்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி அதற்கு கோர்த்து சொல்ல விரும்புகிறேன். அங்கிருக்கிற மருதவன பெருமாள் மருத மரத்திலான கல்லால் ஆகிய மரத்தால் வந்த சுயம்பு. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மரம் தான் கல்லாகும். அந்த கல்லாலான ஆங்கிலத்தில் பாசில் என்று சொல்லப்படுகிற அவர் தான் அங்கு உள்ளே மூர்த்தியாக இருக்கிறார். இது நம் ஊரின் பெருமை. நாம் யாருக்கும் சொல்வதில்லை, தெரிவதில்லை. இந்த முக்கியமான விஷயங்கள் வெளியே தெரிவதற்காகத்தான் அவர் இந்த நூலை தானாக பாடுபட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று வந்திருக்கிறார். அதே மாதிரி அதை உள்ள பொங்கலீஸ்வரர் என்று நீங்கள் சொல்லுகின்ற கோயிலின் பெயர், உண்மை கோயில் பெயர் பொங்கு விடங்கீஸ்வரர். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சப்த விடங்கீஸ்வரர் திருநள்ளாறு மற்றும் திருவாரூரில் இருக்கிற அந்த மரகத லிங்கத்தை இந்திரனே முத்துகுந்த சக்கரவர்த்திக்கு நேராக கொடுத்ததாகவும் அது ஒளிபடாத லிங்கம் என்று பெருமை பெற்றது. நம்முடைய மன்னர்கள் விடங்க ஸ்தலங்கள் ஏன் அங்கு மட்டும் இருக்க வேண்டும், நம்முடைய கொங்கு நாட்டில் வேண்டும் என்று கொங்கு விடங்க ஸ்தலம் அங்கே இருக்கின்ற சுவாமியும் ஒளிபடாத சுயம்புலிங்கமாக இருக்கிறது. இப்படி பல செய்திகளை, கரைவழி நாட்டில் இருக்கின்ற செய்திகளை, கல்வெட்டுக்களிலே அக்கால நாகரிகம் எப்படி இருந்தது, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. கோவிலில் இருந்த ஆடல் மகளிர் கோவிலுக்கு நிபந்தம் கொடுக்கிறார். பெண்கள் முன் வந்து கனியூர் கல்வெட்டுக்களில் பார்த்தீங்க என்றால் தென்குடிமிச்சி என்ற பெண் வந்து கோயிலுக்கு நிபந்தம் கொடுக்கிறார். அப்படி என்றால் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறார்கள். அக்காலத்திலே அரசன் ஏற்கனவே நமது பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல அவனுடைய பிறந்த நாளன்று சூரிய கிரகணம் வருகிறது என்று நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று ஒரு சிவாலயம் எடுப்பித்து அதற்கு கும்பாபிஷேகம் செய்கிறார். இதில் நாம் பார்க்க வேண்டியது மூட நம்பிக்கை அல்ல. சூரிய கிரகணத்தன்று பிறந்த நாள் வந்தால் கெடுதல் வந்துவிடும் என்பது அல்ல. அவர்களுடைய அறிவியல் அறிவு சூரிய கிரகணம் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்களே. இன்றைக்கும் நாம் நம்முடைய பஞ்சாங்கங்களிலே எந்த அறிவியலும் கண்டுபிடிக்காத விஷயங்களை சொல்கிறோம். அத்தகைய நாகரிகம் மிக்க நாடாக நம் கொங்கு நாடு இருந்தது என்று முதல் பாகத்திலே கரைவழி நாடுகள் அனைத்தையும் பதிவு செய்து அங்கு வாழ்கின்ற மக்கள் இன்றைய பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். 2ஆம் தொகுதியை எடுத்தீர்கள் என்றால் முற்றிலும் மாறுபட்டது. முதல் தொகுதியிலே நீங்கள் கல்வெட்டு 1000 ஆண்டுக்கு முன்பு என்ன மொழி வழக்கில் இருந்ததோ அதை சொல்லியிருக்கிறார்.
எப்படி மக்கள் பேசினார்கள், கல்வெட்டுக்கள் என்ன சொன்னன என்று இலக்கிய நடையிலே கொடுத்திருக்கிறார். 2ஆம் பாகம் வருகிற பொழுது நான் கூட சொன்னேன், தலைப்பில் கீழே அடைப்புக்குறியில் சாமானியனுக்காக என்று வரி போடுங்கள் என்று. ஏனென்றால் வரலாறு சாமானியனை சென்றடைய வேண்டும். கரை முதல் பகுதியில் பார்த்தீர்கள் கரை வழி என்று இருக்கும், 2ஆம் பகுதியில் கரை வழி என்று இருக்கும். ஏனென்றால் கரை வெளி என்பது ஆற்றின் இரு கரையிலும் இருக்கின்ற பரந்த வெளி, அங்கே நடக்கின்ற வேளாண்மை. கரை வழி என்பது காற்று வழி என்பது அங்கே அந்த கரை வழி நாடுகளில் இருந்த கரை வெளியும் வழியும் வழியும் எல்லாவற்றையும் பிரித்து அந்தந்த வகையிலே தந்து வேளாண்மை எப்படி இருந்தது. மனிதன் நாகரிகம் அடைந்தான் என்பதை எப்படி சொல்கிறோம்? நதிக்கரைகளில் பிறந்தது நாகரிகம். நாகரிகம் பிறந்தது என்றால் வேளாண்மை ஆரம்பித்தது. காடுகளில் ஓடி திரிந்து பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல வெறும் மாமிசத்தை பச்சையாகவும் சுட்டும் உண்டு வாழ்ந்த மக்கள் நீர்நிலைகளை கண்டு அங்கே தங்கி விவசாயத்தை ஆரம்பித்த பொழுதுதான் நாகரிகம் ஆரம்பித்தது. அந்த வேளாண்மையை மிக அழகாக 2ஆம் பகுதியில் சொல்லியிருக்கிறார்கள். கலப்பை, ஒரு கலப்பை எத்தனை பாகங்களை கொண்டது, என்னென்ன இருக்கிறது, விவசாயத்திற்கு என்னென்ன கருவிகள் உபயோகிக்கிறார்கள் என்பது. வார்த்தை நான் கூட கேட்டேன், வெற்றிலை என்பதை வெற்றிலை என்று போட்டிருக்கிறீர்களே, இது நடை மாறுகிறது என்று. இல்லை, படிக்கிறவனுக்கு புரிய வேண்டும். தெனாலிராமன் சொன்ன மாதிரி திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்று சொல்லி பொருள் தெரியாமல் இல்லாமல் ஓடக்கூடாது. ஓரொரு பொருளையும் பேச்சு தமிழிலே, வழக்கு தமிழிலே, வட்டார தமிழிலே சொன்னால்தான் சாமானியனை சென்றடையும். நம்முடைய நோக்கம் உடுமலை வரலாறு இப்போது இருக்கிற எல்லா ஒருவருக்கும், வயலை உழுகிறவனுக்கு வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக எழுதுவது. முதல் பகுதி மாணவர்கள் படித்து தங்கள் பகுதியிலே இன்னும் வரலாறு என்ன இருக்கிறது என்று அவர்கள் ஆராய ஆரம்பித்து நம்மோடு வந்து இணைய வேண்டும். வரலாற்று விருப்பமுள்ளவர்கள் வந்து நம்மோடு இணைய வேண்டும். 2ஆம் பகுதி பாமர மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று மிக தெளிவாக சொன்னார்கள். அருள் செல்வன் ஒரு அயரா செல்வன். இந்த புத்தகத்தில் 99 விழுக்காடு அவருடைய உழைப்பு இருக்கிறது. ஒரு விழுக்காடு நடுவத்தின் உழைப்பு இருக்கலாம், ஆனால் ஒத்துழைப்பு 100 விழுக்காடு கொடுத்திருக்கிறோம் நடுவத்தின் சார்பிலே. அவருடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். கரைவழி நாட்டுக்கு பிறகு வைகாவூர்கா நாடு, அந்த வைகாவூர்கா நாடு என்கிற பழனி சம்பந்தப்பட்ட புறந்தலாற்று நாகரிகத்தை அவர் அடுத்த புத்தகமாக கொண்டு வர வேண்டும். நொய்யலாற்றில் வருகின்ற கொடுமணல், அதை ஏற்கனவே சொன்னார்கள். அது கொடுமணலின் சிறப்பு என்றால் கீழலையை விட மிகவும் முற்போக்கானது. ஒரு சிறிய புலியின் உருவத்தை நம்ம உலோகத்தில் செய்திருக்கிறார்கள். அந்த புலிக்கு கண் சிவப்பு கலர் ரூபி எனப்படுகிற ரத்தினத்தை பதித்திருக்கிறார்கள். எவ்வளவு நாகரிக முதிர்ச்சியும் வளர்ச்சியும் இருந்திருந்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அப்படிப்பட்ட கலையை செய்திருப்பார்கள். அங்கே இரும்பு உருக்கியதற்கான சான்று இருக்கிறது, செம்பு உருக்கியதற்கான சான்று இருக்கிறது, இத்தனையும் இருக்கிறது. இது நம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாடு, அன்றைய கொங்கு தேசத்திலே நாடுகளாக பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரிவு நாடுகளையும் ஒரு புத்தகமாக கொண்டு வருவேன் என்று அருள்செல்வன் உறுதி பூண்டிருக்கிறார். அதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றால், அவருக்கு உற்சாகம் வர வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட புத்தகத்தை, நமது கொங்கு நாட்டுக்கு தேவையான புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி படித்து இன்புற வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். இன்றைய சிறப்பு சலுகையாக 3 புத்தகங்களும் அதனுடைய இலவச இணைப்பாக ஒரு கல்வெட்டு புத்தகமும் வெறும் 900 ரூபாய்க்கு கொடுப்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மாணவ செல்வங்கள் எல்லோரும் அதை வாங்கி படிக்க வேண்டும், பயனுற வேண்டும். கொங்கு நாட்டின் வரலாறு, கொங்கல் நகரம் அகழ்வாய்வு முடிவதற்கு முன்பே நீங்கள் மொத்தமாக அறிந்து கொள்ள வேண்டும். கொங்கல் நகரத்திலே இருக்கின்ற அந்த நடுகள் கல்படிக்கை சிஸ்ட் பரியல் என்று சொல்வார்கள். ஹீரோ அங்கே மென்கிரும் வைத்திருக்கிற அந்த நீளக்கல் பெரிய கல் வைத்திருக்கிற அதே அமைப்பு கொரிய நாட்டில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நமக்கு ஏற்கனவே வரலாற்றுப்படி கொரிய நாட்டுக்கு போன இளவரசி தமிழ்நாட்டில் தான் சென்றிருக்கிறார். ஆய் வம்சத்தை சேர்ந்த இளவரசி அங்கு சென்று கொரிய நாட்டில் சேர்ந்தார் என்கிறார்கள். ஆனால் அது மாறுதலாக அயோத்தி என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதை நிரூபிக்கிற கடமை அருள்செல்வன் போன்றவருக்கு உள்ளது என்று சொல்லி நூல் அறிமுகம் வழங்க எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.